வீக் ஆஃப் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேஸ் அண்ட் சாட்டர்டேஸ் வந்து கண்டிப்பாக வீக் ஆஃப் தான். அப்போ வந்து எந்த பேஷண்ட்ஸும் வர மாட்டாங்க அன்லெஸ் இட் இஸ் வெரி எமர்ஜென்சி. ஸோ மந்த்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் ஒரு ஆப் இருக்குது. அது மூலியமா வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணால் அது டேரெக்டாக டு த கவர்மெண்ட்டுக்கு போய் ரீச் ஆயிரும். அந்த ஹெப்பாரின் கிளெக்ஸின்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இங்கே வந்து இன்ஜெக்ஷன் போட்டு போவாங்க. ஸோ சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி காமனான டாபிக்ஸ் வந்து எஜுகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மீன்வைல் நம்மளும் வந்து அப்பப்போ போய் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். Hi my dear friends and family, welcome back to our channel Sasi's Diary. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ நான் இந்த வீடியோவில் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இப்போ பிஹெச்சியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்ல. ஸோ என்னோடய ஒர்க் ஃப்ளோ என்ன, நான் என்னென்ன ஒர்க்ஸ் எல்லாம் இங்கே பண்ணுறேன், என்னோடய ரோல்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ தட் புதுசாக வரவங்களுக்கு இது வந்து ஒரு நாலேஜபிளாக இருக்கும். அண்ட் பிஹெச்சியில் ஒர்க் பண்ணாத ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண நர்ஸஸ்க்கு பிஹெச்சியில் வந்து என்னென்ன ஒர்க் ஃப்ளோலாம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னையில் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணி முடிச்சு எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஆஃபர் லெட்டரில் வந்து இந்த பிளேஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சவுதியில் வந்து ஹெயில் தான் உங்களுக்கு வந்து ஒர்க் பிளேஸ் அப்படின்னு. அண்ட் அதுலேயுமே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஸோ நான் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 days 3 daysலாம் வந்து நிறைய வெரிஃபிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து மெயின் ஹெச்ஆருக்கு போக வேண்டியது இருக்கும். அண்ட் நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அகைன் ஜஸ்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணுவாங்க. பெருசாக வந்து ஒவ்வொரு இன்டர்வியூ மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து பிஹெச்சி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆஃப்டர் மெனி கன்ஃபியூஷன்ஸ் அக்செப்ட் பண்ணலாமா அப்படின்லாம் அவங்க எதுவுமே நம்மகிட்ட கேட்கல. அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிலாம் அவங்க கேட்கல. ஜஸ்ட் யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல் டு பிஹெச்சி மட்டும் அப்படி சொல்லிட்டாங்க. பிகாஸ் எனக்கு வந்து ஒரே கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு, நம்ம வந்து இதை அக்செப்ட் பண்ணணுமா என்ன பண்ணுறது அப்படியுமே நான் கேட்டேன். இஃப் இன்கேஸ் வந்து வேண்டானா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, மேபி இஃப் யூ ஆர் நாட் கன்வீனியன்ட் இன் பிஹெச்சி நீங்கள் ஒரு 1 year ஒர்க் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டைமுக்கு வந்து என்னை வந்து ஜஸ்ட் காம்ப்ரமைஸ் பண்ணி என்னை பிஹெச்சியில் வர வச்சுட்டாங்க. அண்ட் வித் ஹியூஜ் கொஷின்ஸ், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், பிஹெச்சி பற்றின ஒரு அவேர்னஸே இல்லை. பிகாஸ் நம்ம வந்து காலேஜ் படிக்கும்போது கம்யூனிட்டி போஸ்டிங்கில் பிஹெச்சியில் போனதோடு சரி, அதுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவுமே எனக்கு சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது, ரொம்ப ஹெசிடேஷனாகவும் இருந்தது, எப்படி நம்ம வந்து அங்கே ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ வித் வேரியஸ் கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் தாட்ஸ் நான் வந்து பிஹெச்சிக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படி சிச்சுவேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இருக்க பிஹெச்சி வந்து இட்ஸ் ஃபார் அவே 100 kilometers ஃப்ரம் த மெயின் சிட்டி. இது வந்து இட்ஸ் ரூரல் ஏரியா. ஸோ ஒரு ஊரில் வந்து எப்படின்னா ஒரு வில்லேஜும் இருக்கும் ஒரு சிட்டியும் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ நான் வந்து இருக்கிறது வந்து 100 kilometers மெயின் சிட்டிலேருந்து உள்ளே வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ரூரல்னால் ஒரு வில்லேஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ரொம்ப பெரிய ஹைஃபை பில்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. அண்ட் ஊரில் நம்ம ஊர்லலாம் எப்படி பிஹெச்சிஸ் இருக்கும் அந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் இங்கே. ஸோ இந்த பிஹெச்சியில் வந்து யாரெல்லாம் வந்து ஒர்க்கிங் ஸ்டாஃப்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ், அதான் நான், அதுக்கப்புறம் வந்து ஒரு மேனேஜர் இருக்காங்க அண்ட் ஒரு அட்மின் ஸ்டாஃப் இருக்காங்க. அதை தவிர்த்து வந்து டிரைவர் இருக்காங்க. அவங்க வந்து ஆம்புலன்ஸ் ட்ரைவ் பண்ணுறதாலும் சரி, ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்குன்னு பிஹெச்சிக்குன்னு ஒரு கார் இருக்குது. அந்த கார் வந்து ஏதாவது ஒர்க் ரிலேட்டடான ட்ராவலுக்கு எல்லாமே அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு டிரைவர் இருக்காங்க, அதை தவிர்த்து ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க அண்ட் ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து நம்மள மாதிரி தே ஆர் நான் சவுதீஸ். மற்றபடி இந்த அட்மின் ஸ்டாஃபு, டிரைவர், செக்யூரிட்டி, மேனேஜர் எல்லாமே வந்து சவுதி பீப்புள் தான் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. நான் சவுதீஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் அண்ட் டாக்டரு, அதுக்கப்புறம் இந்த ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்ஸ் 2 brothers ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து நான் சவுதீஸாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஜென்ரலி வந்து பிஹெச்சியோட ஒர்க் ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பிஹெச்சி வந்து சின்னதாக இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் அந்த பிஹெச்சி கவர் பண்ணுறதை பொறுத்து தான். அது வந்து ஒரு சின்ன பிஹெச்சி, ஸ்மால் ஆர் பிக் பிஹெச்சி அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய பிஹெச்சியாக இருந்தாங்கன்னா அங்கே வந்து கண்டிப்பாக 2 doctors இருப்பாங்க. அண்ட் நர்ஸஸ்மே வந்து என்ன மாதிரி ஒரு நர்ஸ் இருக்க மாட்டாங்க. இங்கே வந்து நான் மட்டும் தான் ஒரே நர்ஸ் இருக்கேன். பிகாஸ் வந்து கொஞ்சம் குட்டி பிஹெச்சி அண்ட் பாப்புலேஷன் கவரேஜ் வந்து கம்பேரிட்டிவ்லி ஸ்மாலாக இருக்கிறதுனால இங்கே ஒரே ஒரு நர்ஸ் மட்டும்தான். பட் பிஃபோர் இங்கே 2 nurse ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு அது சரியாக தெரியல. அண்ட் எனக்கு நெக்ஸ்ட் பிஹெச்சி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அங்கே வந்து ஒரு 4 nurses ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் டாக்டர்ஸ்மே 2 பேர் இருக்காங்க. ஸோ இனிஷியல் டேஸில் வந்து நான் இங்கே வந்து புதுசில் வந்து எனக்கு ரொம்ப டஃப் டைமாக இருந்துச்சு, ரொம்ப ஹார்டாக இருந்தது. இந்த சோலோவான ஒரு சிச்சுவேஷன் வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. பிகாஸ் இது வரைக்கும் தனியாக இருந்ததே இல்லாததுனால இங்கே வந்து நான் மட்டும்தான் இருக்கேன், இந்த பில்டிங்கில் நான் மட்டும்தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் பயமாகவும் இருந்தது ஸ்டார்டிங்கில். பிகாஸ் நம்ம ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் வந்திருக்கோம், அதுவும் இல்லாமல் இப்படி கொஞ்சம் ரூரலாக இருக்கும் போது கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா இந்த பிளேஸ் நம்மளுக்கு வந்து ஓரியன்டேஷன் ஆகாத வரைக்கும் புது பிளேஸ் அப்படிங்கிறதுனால வித் ஆல் த சப்போர்ட் டாக்டர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அட்மின் ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நிறைய சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஓகே, நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிஹெச்சியோட சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்ண ஆரம்பித்தேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிஹெச்சி வந்து டியூட்டி ஹவர்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 o'clock ஓப்பன் பண்ணி ஈவினிங் 4. ஸோ எவ்ரிடே வந்து 8 hours டியூட்டி தான், நைட் டியூட்டி கிடையாது. அண்ட் வந்து வீக் ஆஃப் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேஸ் அண்ட் சாட்டர்டேஸ் வந்து கண்டிப்பாக வீக் ஆஃப் தான். அப்போ வந்து எந்த பேஷண்ட்ஸும் வர மாட்டாங்க அன்லெஸ் இட் இஸ் வெரி எமர்ஜென்சி, நம்மளை வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அண்ட் 8 to 4 வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கண்டினியூஸ் பேஷண்ட்ஸ் வந்துட்டே தான் இருப்பாங்க. எப்போயாவது சம்டைம்ஸ் வேணால் ஆஃப்டர்நூனுக்கு மேலே கொஞ்சம் பேஷண்ட்ஸ் கம்மியாக வருவாங்க. பட் 8 to 4 பிஹெச்சியில் ஒர்க் பண்ணுறதுனால நம்ம வந்து பேஷண்ட்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒரு மித் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது பிஹெச்சிலையும் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க அப்படிங்கிறது நானும் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து இப்போ ஒரு பேஷண்ட் வந்து பிஹெச்சிக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ஒர்க் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தோடனே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இங்கே வந்து எல்லாருமே நேஷ்னல் ஐடி வச்சுருப்பாங்க, அதாவது இக்காமான்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அது மாதிரி இங்கே இருக்கிற எல்லா சவுதி பீப்புளுக்குமே அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக ஒரு நேஷ்னல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும். நம்மளுக்கு எப்படி இக்காமாவோ அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஐடி நம்பர் இருக்குது. சேம் லைக் ஆதார் கார்டு, எங்கே போனாலும் ஆதார் வச்சு தான் நம்ம எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷனுமே பண்ணுறோம். ஸோ அது மாதிரி தான் அவங்க வந்து அந்த நம்பர் கொடுத்தோன்னே நம்ம வந்து கம்ப்யூட்டர் ரெஜிஸ்டர் பண்ணணும், லைக் அவங்க வந்து அரைவ் ஆயிருக்காங்க பிஹெச்சிக்கு அப்படின்னு சொல்லி. ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இனிஷியல் அசஸ்மெண்ட் பண்ணுவோம், ட்ரையேஜ் எல்லாம் பண்ணுவோம்ல, லைக் வந்து நம்ம வைட்டல் பேராமீட்டர்ஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணணும். இஃப் இட் இஸ் டயபெட்டிக் நம்ம வந்து ஆர்பிஎஸ் செக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான இனிஷியல் அசஸ்மெண்ட் எல்லாமே பண்ணி இங்கே வந்து எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ்டு ஒர்க் தான், பேப்பர் பெனுக்கு அளவாக வந்து ஒர்க் கிடையாது, எல்லாமே சிஸ்டமில் தான். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அண்ட் இனிஷியல் அசஸ்மெண்ட் பண்ணுவேன். பண்ணதுக்கப்புறம் அதுவுமே வந்து லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் இருக்கும்ல, ஒரு ஜென்ரலாக ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா ஹைட் வெயிட் செக் பண்ணணும் அண்ட் வைட்டல் செக் பண்ணணும், அது மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அண்ட் நம்ம ஊர்லேயே நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம்ல, பெயின் ஸ்கேல் அசஸ்மெண்ட் இருக்கும், ஃபால் ரிஸ்க் அசஸ்மெண்ட்லாம் இருக்கும். ஸோ இப்போ இன்கேஸ் வந்து அவங்க ஏதாவது பிளட் இன்வெஸ்டிகேஷன் வச்சுருக்காங்க, ரிப்போர்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தனித்தனி கேட்டகரி வந்து எல்லாமே இருக்கும். ஸோ வந்து ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா இனிஷியல் அசஸ்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட வைட்டல்ஸ் எல்லாமே அந்த கம்ப்யூட்டரில் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் அண்ட் ஃபால் ரிஸ்க் அசஸ்மெண்ட்டும் பண்ணணும், பெயின் அசஸ்மெண்ட் இதெல்லாம் மேண்டட்ரியான விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது. அது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ டாக்டர் அவங்க அசஸ்மெண்ட்லாம் முடிஞ்சு அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ், அவங்களோட என்ன வந்து மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அண்ட் அவங்களுமே அந்த டாக்டர்ஸ் ப்ராக்ரஸ்லாம் மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதுவுமே நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் இட் இஸ் ஆல் லைக் இன்டர் கனெக்டட். நான் போடுற வைட்டல்ஸ் எல்லாமே டாக்டர் வியூ பண்ண முடியும் அண்ட் டாக்டர் போடுற நோட்ஸ் எல்லாமே நானும் வியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன மெடிசன் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் அவங்க வந்து சிஸ்டமில் என்ட்ரி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபார்மசிஸ்ட் கிடையாது அண்ட் லேப் ஸ்டாஃபும் கிடையாது, அதுவுமே நான் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி பெரிய பிஹெச்சியில் ஃபார்மசிஸ்ட்டும் லேப் ஸ்டாஃபும் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து ஃபார்மசிஸ்ட் இல்லாத காரணத்தினால ஸோ டாக்டர் வந்து சிஸ்டமில் என்ன மெடிசன் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து நான் பார்த்துட்டு ஃபார்மசிக்கு போகணும். ஃபார்மசிக்கு போய் அண்ட் அவங்களுக்கு எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ ஒரு மெடிசன் அவங்க டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இத்தனை டேஸ்க்கு எடுக்கணும், இத்தனை ஃப்ரீக்வன்சி எடுக்கணும், இத்தனை டோசேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். இனிஷியலி வந்து கொஞ்சம் பேசுகிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, பிகாஸ் வந்து அரபி நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால. ஸோ டாக்டர் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபியூ வேர்ட்ஸ் போக 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 லேர்ன் பண்ணி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பேராசிட்டமால் டேப்லெட் சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து 3 times a day for 3 days or 5 days. இஃப் இட் இஸ் ஆன்டிபயோட்டிக்னா வந்து 3 times a day for 5 days அப்படின்லாம் அவங்க டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து எப்படி அரபியில் பேசணும் அப்படிங்கிறது நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டே வரதுனால ஸோ தட் இப்போ வந்து என்னால் இப்போ சொல்ல முடியும் லைக் 3 times a day for 5 days or 3 days அப்படிங்கிறது என்னால் அரபியில் சொல்கிற அளவுக்கு நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணியிருக்கேன். டாக்டர் கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து மெடிசன் டிஸ்பென்சிங் பண்ணிடுவேன். அது முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான், அவங்க வந்து டாக்டர் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லி அவங்க சிஸ்டமில் என்ட்ரி பண்ணிடுவாங்க. ஸோ அதோட அந்த பேஷண்ட்டோட கன்சல்டேஷன் க்ளோஸ் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா இதுதான் அந்த ஒர்க் ஃப்ளோ. இங்கே வந்து ஃபார்மசிஸ்ட் இல்லாத காரணத்தினால மெடிசன் டிஸ்பென்சிங் வந்து எனக்கு தான் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு நர்ஸுங்கிற கேட்டகரியில் தான் நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து ஃபார்மசிஸ்ட் இல்லாத காரணத்தினால மெடிசன் டிஸ்பென்சிங் நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஆன் எவ்ரி சண்டேஸ் இட் இஸ் a day for blood investigation. அன்றைக்கி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிளட் சாம்பிள் எக்ஸ்ட்ராக்ஷன் நடக்கும் அண்ட் ஃப்ளெபாட்டமிஸ்ட்டும் நான் தான். பிளட் சாம்பிள் எல்லாமே நம்ம வந்து எடுத்து முடிச்சு டாக்டர் போய் அவங்க மீட் பண்ணுவோம். சேம் வே நான் சொன்ன மாதிரி பிளட் டெஸ்ட்டுக்கு வந்தாலும் சரி, என்ன ஒரு ரீசனுக்காக ஹாஸ்பிட்டல் கம்ப்ளைண்ட்ஸ்க்காக வந்தாலும் சரி, ஆஸ் யூஷுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இனிஷியல் அசஸ்மெண்ட் பண்ணி டாக்டர் பார்த்துட்டு அண்ட் அவங்க வந்து என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணணும் லைக் சிபிசி, எல்எஃப்டி, ஆர்எஃப்டி எதெல்லாம் வேணுமோ அது எல்லாமே டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிளட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் டைமிங் வந்து மார்னிங் 8 to 10:30 வரைக்கும். ஸோ பிஃபோர் 10:30 வரைக்கும் நம்ம பிளட் எக்ஸ்ட்ராக்ஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து என்னோடய செக்டர் ஹாஸ்பிட்டல் இங்கேருந்து ஒரு 50 kilometers இருக்கும். அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிரைவர் இங்கேருந்து அந்த சாம்பிள்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க.
ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ரிப்போர்ட் வந்துடும். ஸோ இங்கே இருக்க ஒர்க் பேட்டர்ன் அந்த மாதிரி தான். ஆன் எவ்ரி சண்டேஸ் இங்கே வந்து பிளட் எக்ஸ்ட்ராக்ஷன் டே. ஸோ அப்போ வந்து சாம்பிள் எடுத்து நம்ம வந்து செக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ரிப்போர்ட் கேதர் பண்ணிட்டு வருவாங்க டிரைவர் வந்து. ஸோ பிஹெச்சியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதும் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு பாப்புலேஷன் ரெஜிஸ்டராக இருக்கட்டும், இல்லை க்ரானிக் இல்னஸ் ரெஜிஸ்டராக இருக்கட்டும், தென் வந்து வெல் பேபி கிளினிக், வேக்சினேஷன் வந்து பிஹெச்சியில் ஒரு மெயின் இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். இங்கே ஒரு வேக்சினேஷன் ஷெடியூல் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் ஷெடியூல் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே இருக்க வேக்சினேஷன் சவுதி வந்ததுக்கப்புறம் ஷெடியூல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிவிட்டு அக்கார்டிங் டு த ஷெடியூல் வந்து அந்த பேபிஸ் வந்து வேக்சின் வராங்க அப்படின்னா சேம் வே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி வெல் பேபி கிளினிக்கில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டைமுக்கு என்ன வேக்சின் கொடுக்கணுமோ அது வந்து நம்ம ப்ராப்பராக வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும். அண்ட் வேக்சினேஷன் ரெஜிஸ்டரும் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து அந்த வேக்சின்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணணும்ல. ஸோ ப்ராப்பர் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறோமா அப்படிங்கிற விஷயமும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அண்ட் வந்து என்னென்ன வேக்சின்ஸ் வந்து எக்ஸ்பைரி டேட்லேருந்து எல்லாமே நான் தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் இங்கே ஃபார்மசிஸ்ட் இல்லாததுனால இப்போ வந்து நான் ஒரு மந்த்லி 2 months ஒன்ஸ் வந்து மெடிசன் வந்து எனக்கு வந்து இன்டென்ட் போட்டு எங்களுக்கு வருது அப்படின்னா என்னென்ன மெடிசன்ஸ் வருது, அதோட எக்ஸ்பைரி டேட் என்ன, எத்தனை குவான்டிட்டி நம்பர்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நான் நோட் பண்ணணும். அண்ட் மேக் ஷுர் நான் வந்து எக்ஸ்பைரி மெடிசன்ஸ் எல்லாம் நான் வந்து ப்ராப்பர் வே தென்னந்தே நான் ரிமூவ் பண்ணணும். அதுவுமே நான் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நான் மட்டும் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மந்த் எண்டெல்லாம் வரும்போது எக்ஸ்பைரி மெடிசன்ஸ் பார்க்கணும் அண்ட் நிறைய ரெஜிஸ்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். மந்த்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே நான் என்ஷூர் பண்ணியிருக்கணும் பை த எண்ட் ஆஃப் மந்த் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ மந்த்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் ஒரு ஆப் இருக்குது. அது மூலியமாக வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணால் அது டேரெக்டாக டு த கவர்மெண்ட்டுக்கு போய் ரீச் ஆயிடும். அந்த மாதிரி நிறைய இது வச்சுருக்காங்க. லைக் வர்ச்சுவல் கிளினிக் வச்சுருக்காங்க. அதுக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரியான நிறைய வேரியஸ் அதர் தான் நர்சிங் தவிர்த்து கொஞ்சம் ஒர்க்ஸுமே இருக்குது. அதெல்லாம் வந்து புதுசில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் போக போக இப்போ நான் கொஞ்சம் பிக்கப் பண்ணிகிட்டே வரேன். அண்ட் பிஹெச்சியில் வந்து மெயின் ப்ராப்ளம் என்ன இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா அதர் தேன் மெடிக்கல் பர்சன் லைக் ஹெச்ஆர் இருக்க மாட்டாங்க, ஐடி இருக்க மாட்டாங்க, மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காது. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இஃப் இன் கேஸ் நம்மளுக்கு ஏதாவது ஒரு டவுட்டு இல்லை கம்ப்யூட்டர் ப்ராப்ளம் இருக்குது, இது வந்து நம்ம ப்ரொசீட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்க வந்து சரி பண்ணி த்ரூ ஆன்லைன்லேயே அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ தென் அண்ட் தேர் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் ஒரு இஷ்யூ அப்படின்னா டக்குன்னு வந்து அதை ரெக்டிஃபை பண்ண முடியாதது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ ஹெச்ஆரில் எனக்கு அந்த அட்டண்டன்ஸ் மேக் பண்ண முடியல, ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, இல்லை சேலரியில் ஒரு இஷ்யூ அப்படின்னா இங்கேவே இஃப் இன் கேஸ் ஹெச்ஆர் இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த ஒர்க் வந்து குயிக்காக முடிஞ்சிடும். பட் அவங்க இங்கே எல்லாம் வந்து செக்டர் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ட்ராபேக் மாதிரி. ஹெச்ஆர், மெயின்டெனன்ஸு இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் இங்கே இல்லாதது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் நம்மளோட ஒர்க்ஸ் வந்து டக்குன்னு முடியாததுனால கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் என்ன டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ் வருவாங்க பிஹெச்சிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆல் நோ ரொம்ப எமர்ஜென்சியான பேஷண்ட் வந்து மோஸ்ட்லி பிஹெச்சிக்கு வரமாட்டாங்க. அவங்க எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாங்க. பட் இங்கே இருக்க பேஷண்ட்ஸ் வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸோடு வருவாங்க அப்படின்னா லைக் ஃபீவர், காமன் கோல்டு வருவாங்க, அப்டமன் பெயின் வருவாங்க, பேக் பெயின், பாடி ஏக்கு, அண்ட் ஃபார் இன்ஜெக்ஷன்ஸ் ஊன் ட்ரெஸ்ஸிங் வருவாங்க சில பேர், அண்ட் சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது மாதிரி வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான காமன் ப்ராப்ளம்ஸ் உள்ள பேஷண்ட்ஸ் மாதிரி மட்டும்தான் இங்கே பிஹெச்சிக்கு வருவாங்க. இஃப் இன் கேஸ் ஏதோ ஒரு பேஷண்ட் செஸ்ட் பெயினால் வராங்க அப்படின்னா அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த செக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணுவோம். அண்ட் அந்த செக்டர் ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னும் வந்து ஹையர் மேனேஜ்மெண்ட் தேவை அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஹெயில் சிட்டிக்கு தான் போகணும். அது வந்து த்ரூ செக்டர் ஹாஸ்பிட்டல் மூலியமாக தான் ரெஃபரலில் போகணும். இப்போ இங்கே ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா டேரெக்டாக நாங்கள் வந்து ஹெயிலுக்கு ரெஃபர் பண்ண முடியாது. இங்கே இருக்கிற சிச்சுவேஷன், இங்கே இருக்கிற வந்து ஒர்க் பேட்டர்ன் அந்த மாதிரி ரெகுலேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு பேஷண்ட் வராங்க எமர்ஜென்சியாக ஒரு வராங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, செஸ்ட் பெயின் எதுவாக வேணால் இருக்கலாம். அவங்களாம் வந்து ஸ்டெபிலைசேஷன் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம இனிஷியல் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு இங்கே வந்து நாங்கள் செக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணுவோம். அவங்க தான் வந்து ஹெயில் சிட்டிக்கு ரெஃபர் பண்ண முடியும். டேரெக்டாக ஃப்ரம் பிஹெச்சி டு ஹெயில் போகிறது இங்கே போக முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒர்க் தான் நான் எனக்கு இங்கே இருக்குது. லைக் இஃப் இன் கேஸ் ஏதாவது பேஷண்ட் வந்து ஐவி ஃப்ளூயிட்ஸ் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம ஐவி போடுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ்க்காக வருவாங்கள்ல, இப்போ ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விட்டமின் B12 இன்ஜெக்ஷனுக்காக வருவாங்க, இல்லை ஹெப்பாரின், கிளெக்ஸின்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இங்கே வந்து இன்ஜெக்ஷன் போட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரியான காமன் கண்டிஷன்ஸ் உள்ள பேஷண்ட்ஸாக வருவாங்க. அது தவிர்த்து மந்த்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சென்ட் பண்ணணும். ஸோ மந்த்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்ன வந்து இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா க்ரானிக் இல்னஸ் லைக் டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், ஆஸ்துமா இந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சைக்காட்ரிக் பேஷண்ட் ரிலேட்டடான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வெல் பேபி அண்ட் மந்த்லி வேக்சினேஷன் கவரேஜ் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து மந்த்லி வேக்சின்ஸ் எத்தனை பேஷண்ட்ஸ் வராங்க, இத்தனை மந்த்ஸ் பேபி வந்து எத்தனை வேக்சின்ஸ் வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 6 months பேபி வந்து
இந்த மாதத்தில் எத்தனை பேபிஸ்க்கு வேக்சினேட் பண்ணியிருக்கோம், 1 இயர் பேபி வந்து எத்தனை வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மந்த்லி கவரேஜ் ஃபார்ம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று இருக்குது. அதுவுமே நம்ம வந்து சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து எவ்ரி மந்த் பண்ணுறது அண்ட் 3 months ஒன்ஸ் பண்ணுற ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இருக்குது. லைக் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், ARI உள்ளது அண்ட் டயேரியா. ஸோ இந்த மாதிரி சில காமன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம மந்த்லி அண்ட் 3 months ஒன்ஸ் வந்து ப்ராப்பராக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணி ஆகணும். அதுவும் வந்து மேண்டட்ரியான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது. ஸோ ஸ்கூல் எஜுகேஷனும் வந்து PHCயில் ஒன் ஆஃப் தி மெயின் கேட்டகரியாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற டைமில் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா டாக்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, லைக் ஸ்கூல் எஜுகேஷன் மாதிரி அவங்களுக்கு போய் பேசிக் டீச்சிங்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. லைக் ஃபர்ஸ்ட் எய்ட் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, இல்லை வந்து ஒரு காமன் பிஹேவியர்ஸ் என்னென்ன, ஹைஜீனிக் மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன, ஸோ சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி லைக் காமனான டாபிக்ஸ் வந்து எஜுகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மீன்வைல் நம்மளும் வந்து அப்பப்போ போய் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் அவங்களோட ஆந்த்ரோபோமெட்ரிக் மெஷர்மெண்ட்டு, ப்ராப்பராக வேக்சின்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தினந்தே நம்ம வந்து போய் எஜுகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து மிடில் ஏஜ் குரூப் உள்ள கேர்ள்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சினேஷன் பற்றி அவங்களுக்கு வந்து நம்ம எம்ஃபசைஸ் பண்ணணும். ஸோ தட் டு ப்ரிவென்ட் ஃப்ரம் எனி ஃபியூச்சர் காம்ப்ளிகேஷன், ஆன்கலாஜிக்கல் இஷ்யூஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து எம்ஃபசைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வேக்சின்ஸ்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எஜுகேட் கொடுக்கணும். ஸோ வித் ப்ராப்பர் பெர்மிஷன் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் அவங்க வந்து நம்ம வேக்சின்ஸ்லாம் நம்ம போடுற மாதிரி இருக்கும், அங்கே போய் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர்ஸும் இங்கே மெயின்டைன் பண்ணணும். லைக் க்ரானிக் இல்னஸ், டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷனு, ANC ரெஜிஸ்டர் இருக்குது, வேக்சினேஷன் ரெஜிஸ்டர் இருக்குது. இப்போ வந்து ஒரு 1 year பேபி வந்து வேக்சின் வராங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து எப்போ வரணும், இப்போ 12 monthsக்கு வேக்சின் போட்டு போயிருக்காங்க அப்படின்னா அடுத்து 18 months வேக்சின் வந்து வரணும்ல அவங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இத்தனை மந்த்ஸ் கழிச்சு வாங்க, இந்த டேட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு அப்பாயின்மெண்ட் ரெஜிஸ்டர் நம்ம வச்சுருக்கோம். அதுவும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இஃப் இன்கேஸ் ட்ரெஸ்ஸிங் ஒரு IV ஃப்ளூயிட் இன்ஜெக்ஷன் வராங்க அப்படின்னா அதுக்கான தனி ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான ஏகப்பட்ட ரெஜிஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆஸ் அ சிங்கிள் பர்சனாக இது எல்லாமே நான் வந்து பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நான் வந்து ஒன்றுமே பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்ம மட்டும் தான் இருக்கும், நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டா வந்து we are answerableங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாகவே பண்ணணும். அண்ட் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா யாராவது PHCயில் உங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிருக்கு அப்படின்னா பயப்படாதீங்க. என்ன இவ்வளோ ஒர்க் நம்ம ஒரு ஆளாக பண்ணணுமா, ஃபார்மசிஸ்ட் கிடையாது, லேப் ஸ்டாஃப் கிடையாது, என்ன பண்ணுறது அப்படின்லாம் சொல்லி பயப்பட வேணாம். இனிஷியலி கொஞ்சம் பயமாக இருக்கும். அண்ட் போக போக உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். வேறு வழியில் நம்ம தான் பண்ணி ஆகும், நம்மளோட ஒர்க் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த சிச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக அடாப்ட் ஆயிடுவோம். ஸோ டோன்ட் வரி. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஒர்க் ஃப்ளோ. இங்கே என்னோட PHCயில் வந்து எனக்கு என்னென்ன மாதிரியான ஒர்க் மாடியூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன டைப் ஆஃப் ஒர்க் இருக்குது, அங்கே இருக்க நர்சஸ் என்னென்ன ஒர்க் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுவுமே ஒரு தனி வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணுறேன். அண்ட் நான் இப்போ ரீசெண்டாக இதுக்கு வந்து என்னோட செக்டர் ஹாஸ்பிட்டலில் தான் ஒரு 10 days டியூட்டி பார்த்தேன். ஸோ தட் ஐ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை த டிஃப்ரென்ஸ். PHCயில் வந்து என்ன ஒர்க் இருக்கும், ஹாஸ்பிட்டலில் என்ன ஒர்க் எல்லாம் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அதுவுமே வந்து நான் ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் PHC அண்ட் ஹாஸ்பிட்டல். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் இன்கேஸ் பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து எனக்கு ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண தெரியல, ஏதோ ப்ராப்ளம், இங்கே வந்து கொஞ்சம் எல்லாமே சீக்கிரமாக பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பீப்புள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு ஆளாக இருக்கிறதுனால சில பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, நர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, அவங்க தான் அவங்களோட ஒர்க் முடிச்சுட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் மெடிசன் கொடுக்கணும், அவங்க தான் பிளட் எடுக்கணும், எல்லாமே சில பேர் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஹரிபரி பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்து சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இஃப் இன்கேஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் பேஷண்ட்டு வந்து ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்மளோட மேனேஜர் இருப்பாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அரபிக் லாங்குவேஜும் கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால அந்த மாதிரி சில கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ணுறது, டேக்கிள் பண்ணுறது மட்டும்தான் ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். அதுவுமே வந்து போக போக பழகிரும் வித் ஆல் த சப்போர்ட் ஆஃப் மேனேஜர் அண்ட் டாக்டர். ஸோ வந்து வரி பண்ண வேண்டாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த PHCயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் தான். ஆல்ரெடி இங்கே ஒர்க் பண்ணுறீங்க PHCயில் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ நான் சொன்னது தான் நீங்களும் பண்ணிகிட்ருப்பீங்க. அண்ட் அதை தவிர்த்து ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் நானும் புதுசாக வந்திருக்கனால நானும் தெரிஞ்சுப்பேன். அண்ட் தெரியாதவங்க புதுசாக வரவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் புதுசாக வர நர்சஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் தென் டாடா பாபாய், டேக் கேர். அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Tata, bye bye.